மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பேசுவது எப்படி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே அது போல தான் பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது பேசுவது எப்படி அப்படின்னா சொல்வன்மை அப்படின்றத பற்றி பார்த்தோம் சென்ற பதிவில். சொல்வன்மை என்றால் என்ன? நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோம், ஒரு செய்திகளுக்கு உண்டான தீர்வு சொல்கிறோம், ஒரு கருத்துக்கு நம்மளுடைய மேல் கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுபோல் ஒரு செய்தியை நம்ம சொல்லும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய சொற்களுக்கு அதற்கு ஒரு மாற்று சொல் இல்லை. அதாவது ஆப்ட்லி ப்ரெசென்டிங் த வேர்ட்ஸ் அண்ட் அந்த ஒரு மோனோலாக், அந்த ஒரு டயலாக் எப்படி இருக்கு, அதுபோல் அது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து காட்ட வேண்டும், சிறப்பாக சொல்ல வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும், சொல்லி எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த சொல் வன்மை என்பது, வன்மை என்பது இங்கே மிகுதியாக, அதாவது நெகட்டிவ் ஃபார்மில் இல்லை, வன்மை என்பது சிறப்பை குறிக்கிறது. இங்கே அப்படின்னா சொல் சிறப்பு, சொல் சிறப்பாக கையாளுதல், சொல்லை ஏற்புடையதாகவும் நயமுடையதாகவும் சொல்லுதல். ஆனால் அது ஆணித்தரமாக சொல்கிறோம். இது எப்படி இதற்கு ஏற்புடையது, இதை எதற்கு ஒப்புவையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு நல்ல ஒரு செடியில் பூவெல்லாம் பூத்துருக்கு, கொத்து கொத்தாக பூ பூக்கிறது, கலர் கலராக இருக்கு, மஞ்சள் கலர், அப்புறம் ஆகாசத்தில் இருக்கிற அந்த நீல கலர், வெள்ளை கலர் அப்படின்னா அது எல்லாம் காட்டுறது பால் போல் வெண்மை. மஞ்சள் என்னும்போது இளம் சூரியன், அஸ்தமிக்கிற சூரியன் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுபோல் மஞ்சள் நிற மலர்கள் இல்லை, இன்னும் வேற சிதான ஆகாயம் போல, நீல தாமரை போல நீல வண்ண மலர்கள் அப்படியெல்லாம் இருக்கு. கொத்து கொத்தா நிறைய பூ பூத்துருக்கு, ஆரஞ்சு வண்ணத்தில், வெள்ளை கலரில், பச்சை கலர்ல எல்லாம் நிறைய பூத்துருக்கு அப்படின்னு வைங்க. ஆனால் அந்த கொத்து கொத்தாக சிறப்பாக அழகாக பார்த்து இருக்கக்கூடிய மலர்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதில் பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம கூட ரெண்டு பஞ்சு பிரிச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுபோல் செடியை பார்த்த உடனே பார்ப்போம். இது ரொம்ப ஏற்புடையது, இயற்கையானது. மலர்களை கொத்தாக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும், அதை நம்மளும் ஒரு பஞ்சு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இது அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஒரு நல்லா படிச்சிருக்கிறார் ஒருத்தர், நல்ல சிறப்பான செய்திகள் நிறைய தெரியும், ஆனால் அவருக்கு விருத்துரைக்க தெரியாது, வன்மை இல்லை, சொல்லாடல் ஒன்று இருக்கு இல்லையா, சொல்லை எப்படி பயன்படுத்துகிறோம்னு, அதுபோல் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லு சிறப்பாக பயன்படுத்தவும் தெரியாது, சொல்லி எங்கே சிறப்பாக சொல்ல வேண்டும், அதை எங்கனும் சிறப்புற மேலும் மேலும் வளர்க்க வேண்டும், அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா அது எப்படி இருக்கும்? தான் கற்று உணர்ந்த செய்திகளை சிறப்பாக விரித்து உரைத்து எல்லோருக்கும் புரியும்படியாக சொல்ல வேண்டும். அது ஒரு சிறப்பான ஒரு குணம், சிறப்பான ஒரு பணி, சிறப்பான ஒரு முயற்சி. நாம் என்ன படிச்சிருக்கிறோமோ அதை சிறப்பாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பீரியட் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்து அதில் ஒரு சிறப்பான பழக்கத்தை வளர்த்து கொண்டால் எப்பொழுது கேட்டாலும் எங்கும் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய விருப்பமான பாடங்களை பற்றி சிறப்பாகவும் மேன்மையாகவும் பேச தெரிய வேண்டும். அது ரொம்ப சரி, அது நிறைய பேர் அதை செய்வாங்க. அது அப்படி செய்கிறவங்கள நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அதுபோல் தான் நிறைய படித்திருக்கிறோம், செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிவாற்றல் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு தான் படித்திருக்கிறோம் செய்திகளை பற்றி விரித்துரைக்க தெரியாது. விரித்துரைப்பதற்கு அதுக்குண்டான ஒரு சாமர்த்தியம் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு. இது என்ன டாக்டர், சாதாரண விஷயம் தானே, நிறைய பேரால சகஜமாக சரளமாக பேச முடியாது தான், அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் அதே நேரத்தில் அது எப்படி இருக்கும்னு கேட்டால், கொத்து கொத்தாக மலர்கள் பூத்திருக்கும், ஆனால் வண்ண நிறங்களில் கூட வண்ண நிற மலர்கள் அப்படின்னா மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, ப்ளூ, நீலம், நீலத்தாமரை, நீலவானம் அப்படியெல்லாம் கூட அவங்கள்ட்ட பூ இருக்குமா இருக்கும். ஆனால் அப்படி கொத்து கொத்தாக இருக்கிற பூ மனம் வீசவில்லை என்றால் என்ன தரும்? மலர் பார்ப்பதற்கு மட்டும் அழகாய் இருக்கிறது. மலரின் அடிப்படை தன்மையான மனம் என்பது நாராமணம். நாறுதல் என்றால் என்ன? வாசனை. நாறுதல் என்றால் சுத்தமான தமிழுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அது வாசனை, நறுமணம். நாரா என்பது நறுமணத்தை குறிக்கும். அப்படி நறுமணத்தை குறிக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது அந்த கொத்து கொத்தாக பூத்திருக்கிற மலர்கள், வாசனை இல்லாத மலர்கள் எதற்கு ஒப்புமையானது? நன்றாக படித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு செய்திகளை பகிர்ந்து மேலும் மேலும் விரித்துரைக்க தெரியாதவர்களை போன்றது அப்படின்னு அது நம்மளுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். வள்ளுவர் கூட இந்த கருத்தை அவருடைய சொல்வன்மையில் பகிர்ந்துக்கிறாரு. அதனால் எப்பொழுதும்
சொல் வன்மையாக இருக்க வேண்டும். வன்மை என்ற பொருள் என்னவென்றால், வன்மை என்பது நிச்சயமாக எதிர்மறையில் கொண்டு தரும். நீங்கள் பேசுவது நல்ல ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சொல்லக்கூடிய செய்திகள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓவர் த பீரியட் நம்ம என்ன செய்யலாம், இங்கே இருக்கிற சில பகுதிகள் நாள் கட்டத்தில் ஓவர் த வீக்ஸ் அது என்ன பண்ணோம், மேலே செல்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்ற அடிப்படையில் சொல்வன்மை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை சொல்லிவிட்டு பின்னரே அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். இது பரவலாக எங்கேயும் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.